அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 465-66 தான் பார்க்க போகிறோங்க. போன எபிசோடில் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக ஒரு கும்பல் வந்துச்சு இல்லையா, அவங்கள பார்த்து நம்ம டிராகன் சொல்லிக்கிட்டு இருக்கு, டேய் யார் மேலடா கை வைக்க வந்திருக்கீங்க, அவங்க அப்பா எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதுடா, டேய் தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்குது. நம்ம ஹீரோ கேட்குறான், ஏங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, ஏதாவது ஃப்யூச்சரை கணிச்சிங்களா அப்படின்னு கேட்குறான். அது என்ன சொல்லுது, அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது, எல்லா யூனிவர்ஸ்விலுமே உன் கூட ஒப்பந்தம் போடணும் அப்படின்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு, எனக்கு தெரிஞ்சு உங்கள் அப்பா அந்த யூனிவர்ஸோட சீக்ரெட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு இருந்திருப்பார் போல அப்படிங்குது. இப்போது ஆவதுங்க என்ன பண்ணுறாரு, இந்த ரெண்டு பேரையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, ஏண்டா 9 ட்ரைபிளேஷன் டிவைன் எம்பரர், நீங்கள் கையில் ஒரு எம்பரர் லெவல் ட்ரெஷர் இருந்தால் என் மாஸ்டர் பையன் மேலே நீ கையை வச்சிருவியா, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து ஓடி போயிடு, என்னோட மாஸ்டர் மட்டும் திரும்ப வந்தார்னு வச்சுக்கோ, உன்னோட இனமே இருக்காதுடா அப்படிங்கிறாருங்க. அவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, எப்போ ஆகுதுங்க ஓவராக பேசாத, உன் மாஸ்டரால் வர முடிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு வந்திருப்பான், அவனோட பையனுக்கு இவ்வளோ பிரச்சனை வர விட்டுருப்பானா அவன், ஏண்டா நீ ஏன் ஒரு ஊனமானவன், நீ எங்களுக்கு மிரட்டல் வர்றியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவருக்கு ஒரு கை இல்லை ஆக்சுவலாக. ஸோ பேச்சுவார்த்தைலாம் ஒன்றும் பெருசாக வேலைக்கு ஆகலைங்க. சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிச்சிச்சு, ரெண்டு தரப்பும் சண்டை போட ஆரம்பிக்குது. சண்டை ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் போய்கிட்டு இருக்கு. ஆவுதிங்க நல்லாவே நின்று சண்டை போடுறாரு. ஆனால் இவங்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கும்போது பின்னாடி நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவனை போய் அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆனாலும் மனுஷன் ஒரு ஷீல்டை போட்டு தடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த அட்டாக்கு ஷீல்டில் பட்டு தெரிக்குதில்ல, அதுவே இவனுங்களால தாங்க முடியல. ஒரு எம்பரர் லெவல் வெப்பனுடைய அட்டாக்கை இவர் தடுத்து விட்டுருக்காருன்னா சாதாரண விஷயம் இல்லை. இவனுங்களுக்கு இப்போ தான் புரியுது எப்படி இருந்தாலும் 36 வருஷத்துக்கு முன்னாடி உயிர் தப்பிச்சான் அப்படிங்கிறது. ஏன்னா டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குல்ல. ஸோ இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க, நாம் இப்படியே சண்டை போட்டால் வேலைக்கு ஆகாது, நம்முடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ணி சண்டை போடணும் அப்படிங்கிறானுங்க. ஆனால் உண்மையாகவே இவனுங்க பவரை யூஸ் பண்ணுறானுங்க, அந்த ஆர்டிஃபேக்ட் ஸ்பிரிட் இருக்குல்ல, அதை அவேக்கன் பண்ணுறானுங்கப்பா. இது எல்லாமே எம்பரர் லெவல் ஆர்டிஃபேக்ட். அப்போ அதில் இருக்க ஸ்பிரிட்டுமே எம்பரர் லெவலில் இருக்கும், கரெக்டாக. ஆனால் நம்ம ஆவுதிங்க இதெல்லாம் பார்த்து பயந்து போலங்க, மனுஷன் அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாரு. ஒரு டேர்ட்டில் ஒன்று வருது, அதோடைய காலை பாருங்க, ஒரு கால் மட்டும் அதுக்கு இல்லை, எனர்ஜியால் ஃபார்ம் ஆயிருக்கு அந்த கால். அந்த ரெண்டு ஆர்டிஃபேக்ட் ஸ்பிரிட்டுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. இந்த டேர்ட்டில் என்ன பண்ணுது, ஒரு ஷீல்டை போட்டு தடுத்துக்குது. ஆனாலுமே அந்த டேர்ட்டில் மேலே அங்கங்கே ஐஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஸோ கஷ்டப்பட்டு தான் இவங்க தடுத்து நிறுத்துறாங்க வச்சுக்கோங்க. அந்த சமயத்தில் ஆவுதிங்க என்ன பண்ணுறாரு, ஒரு ஷீல்டு மாதிரி போட்டு ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாருங்க. ஸ்கேல்ஸ் எல்லாம் இருக்கும்ல. இப்போது தூரத்தில் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஒருத்தன் அவனுமே உள்ளுக்குள்ள சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கோடா மாதிரி வச்சிருக்கான், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சாப்பிட்ற பக்கோடா இல்லை, அது பில்டிங்கு, அதை யூஸ் பண்ணி சண்டை போடுறான். நம்ம ஹீரோ இந்த அட்டாக்கை தடுத்துக்கிறான்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இப்போ உள்ளுக்குள்ள இன்னொருத்தர் வராருங்க, நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, அடே கோமாளி பசங்களா, கையில் ஒரு எம்பரர் லெவல் ட்ரெஷர் இருந்தால் என்னோட ஸ்டார் ஹால் ஸ்டூடெண்ட் மேலே கை வைப்பியானி அப்படின்னு கேட்குறாரு. இவர் தான் அந்த ஸ்டார் ஹாலோடைய ஹால் மாஸ்டர் போல தெரியுது. இந்த பொண்ணு பார்க்குறா, ஆஹா ஸ்டார் ஹால் வேறு உள்ளே வந்துடுச்சே. ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஹீரோடைய அப்பா மாட்டிக்கிட்டாரு அப்படின்றாங்க. ஒரு சில பேர் இல்லை அவருக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. மோஸ்ட்டாக முக்கால்வாசி பேர் எதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, நாளைக்கு அவங்க அப்பா ஏதாவது உதவி செய்வார்ல, அதுக்காக தான். ஸோ இந்த பொண்ணு பார்க்குறா, ரைட்டு அப்போ நம்மளும் நம்ம ஆன்சஸ்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வேலையில் இறங்குறா. இந்த ரெண்டு ஸ்பிரிட் பார்த்தீங்கன்னா இன்னுமுமே அந்த ஒரு டேர்ட்டில் தாங்க அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு மனுஷன் அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா ரெண்டு பேர் இருந்தானுங்கள, தெரிச்சு ஓடுறானுங்க. அவ்வளோ பயமாடா, அவர் பெரிய சூரியன் மாதிரி இருக்கு, அதை வச்சு அடிக்கிறாருங்க. இவனுங்களும் தாங்கி பிடிக்கிறானுங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு புலம்பும் போது அந்த ஸ்பிரிட் சண்டை போட்டு இருந்துச்சுல, இங்கே வேகமாக இவங்களை காப்பாற்றுது. அது இந்த ஸ்டார் வால் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஸ்டெப் டிரான்சனன்ட் ரெல்மில் இருக்காரு. இவரோட ட்ரெஷர் பின்னாடி ஒரு கதவு மாதிரி இருக்குல்ல, அதுவுமே எம்பரர் லெவல் ட்ரெஷரு. இவனுங்க பார்க்குறானுங்க, ஒரு நிமிஷம், அது ஒரிஜினல் ட்ரெஷர் கூட கிடையாதுடா, வெறும் ப்ரொஜெக்ஷன் தான். அப்போ ஒரிஜினல் ட்ரெஷரை நேரில் கொண்டு வந்தால் அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும், இதனால தான் ஸ்டார் ஹாலை டிஸ்ட்ராய் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கும்பலாக சுற்றுது போல் தெரியுதுன்றானுங்க. இந்த ஆர்டிஃபேக்ட் ஸ்பிரிட் அது என்னமா பேசுது பாருங்க, ஏண்டா கையில் ஒரு ஆர்டிஃபேக்ட் வச்சுருந்தா நீ நான் பெரிய ஆளா, உன்னால் எவ்வளோ பவரை யூஸ் பண்ண முடியும், நீ ஏன் அடிபட்டு சாவோட விளிம்பில் நின்றுட்டு இருக்க, நீ எங்கே கூட சண்டை போட போறியா, உன்னை சீக்கிரமாக கொன்று மேல் லோகத்துக்கு அனுப்புகிறேன் பாரு அப்படிங்குதுங்க. இங்கே இருந்த எதிரிகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து பவரை பண்ண ஆரம்பிக்கிறானுங்கப்பா. ஒருத்தன் சொல்கிறான், என்னடா எம்பரர் லெவல் வெப்பன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கே, என்கிட்ட மட்டும் அந்த மாதிரி ஒரு வெப்பன் இருந்தால் இந்நேரத்துக்கு ஆவுதிங்க போட்டு தள்ளியிருப்பேனே அப்படிங்கிறான். கிழிச்சிருப்பார் ஒரு பத்தையா. இப்போ ரெண்டு ஸ்பிரிட்டுமே வேகமாக போயிட்டு அந்த கிழவனை அட்டாக் பண்ணலான்னு பார்க்குது. அவர் என்ன சொல்கிறாரு, ஏண்டா என்னையாடா வழி அனுப்பணும்னு பார்க்குறீங்க, உங்களுக்கு தகுதி பத்தாதரா அப்படிங்கிறாருங்க. ரெண்டு ஸ்பிரிட்டும் போய் கதவில் கையை வச்ச உடனே ரெண்டுத்தையும் அது உள்ளுக்குள்ளே இழுத்துருமா, வடை போச்சுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. மனுஷன் சமகானில் இருப்பார் போல தெரியுது. இவனுங்களை சுத்து போட்டாருங்க, எல்லா பக்கமும் டோர்ஸு, ஏகப்பட்ட கதவுகள். இவனுங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு சுத்து போட்டாங்கன்னு, இருந்தாலும் அட்டாக் பண்ணி பார்க்குறான். ஒன்றும் வேலைக்கு ஆகல.
இலவச இணைப்பா ஒரு 2 பேர் வந்தானுங்க பாருங்க. அந்த 2 பேரும் இந்த கிழவன் ஈஸியாவே போட்டு தள்ளிச்சுங்க. இப்ப மத்த 2 பேரு ரொம்ப வேகமா வந்து அட்டாக் பண்றாங்க. ஆனா அவரு அந்த அட்டாக்க ரொம்ப ஈஸியாவே தடுத்து விட்டாரு. தடுத்து விட்டு அடுத்து அவரு அட்டாக் பண்றாரு பாருங்க. அந்த அட்டாக்கோடைய பேர் வந்து ஸ்டார் ரிவராம். உண்மையாவே ரிவர் மாரி தாங்க வருது. அது என்ன பண்ணுது, அவனுங்கள அப்படியே உள்ளுக்குள்ள மூழ்கடிக்குது. அவன் கதறான், "என்னைய காப்பாத்துங்க, என்னைய காப்பாத்துங்க." அந்த ஸ்பிரிட் இருந்ததுல அதுகிட்ட ஹெல்ப் கேட்குறான். அது எப்படிடா ஹெல்ப் பண்ணும்? அதுக்கப்புறம் திடீர்னு சீனியர் காப்பாத்துங்க, காப்பாத்துங்க அப்படிங்கிறான். வானத்துலேருந்து யாரோ ஒருத்தர் அட்டாக் பண்ணுறாங்கப்பா. ஒரே அட்டாக்கு. இந்த தாத்தா டோட்டல் டிஃபீட்டு. வந்தவன் என்ன தெரியுமா சொல்கிறான், நம்ம எம்பரர் இருக்கார்ல, அதாவது ஹீரோடைய அப்பா, அவர் வந்து இம்பீரியல் கோர்ட்டுக்கு துரோகம் செஞ்சுருக்காராம். நீ அவனோட பையனையே காப்பாற்றலான்னு பார்க்குறியா? நீ இம்பீரியல் கோர்ட்டையே எதிர்க்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி யாரா வந்திருக்கிறது அப்படின்னா, இவன் ஒரு இம்பீரியல் கமாண்டர். இவன் ஒரு எம்பரர் லெவலில் இருக்கக்கூடிய ஒருத்தன். பயங்கர பவர்ஃபுல்லாக தான் இருக்கான். ஏன்னா ஒரு அடியில் அந்த தாத்தாவை டிஃபீட் பண்ணிட்டான் இல்லையா? இப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், யார் அவன் அப்படின்னு கேட்கும்போது, அவன் ஒரு கமாண்டர், இம்பீரியல் கோர்ட்லேருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பீரியல் கோர்ட்டா? அவனுங்களை வந்துட்டானுங்களான்னு சொல்லிட்டு பார்க்குறான். இந்த கமாண்டர் ஆவுதிங்க பார்த்தோன்னு என்ன சொல்கிறான், டே ஆவுதிங், நீ வந்து ஏதோ லக்கியாக அப்போ எஸ்கேப் ஆயிட்ட. ஆனால் இன்னைக்கு உன்னை வெட்டுறான் பாடுறா. உன்னை வச்சு எல்லாருக்குமே நான் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறாங்க. அந்த மனுஷனுமே ஷீல்டை போட்டு தடுத்துக்கிறாரு. அட்டாக் வந்து பயங்கரமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே பறவைலாம் புலம்புது. ஐயோ அட்டாக் பயங்கரமாக இருக்கே, நம்ம சைட்லேருந்து பெரிய தலைங்க யாருமே வரலையேன்னு சொல்லிட்டு ரெண்டுமே புலம்பிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ யோசிக்கிறான், நமக்கு ஒரு பேக்கப் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இவங்களுக்கு வேற யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்கப்பா. ஆக்சுவலாக இப்போ வந்திருக்கவர் அந்த கமாண்டரோட ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் போல தெரியுது. ஏன்னா அவனே பயந்து போகிறான். இந்த மனுஷன் அந்த கமாண்டரை பார்த்து கேட்குறாரு, ஏண்டா நீ ஒரு செகண்ட் ட்ரைபுலேஷன் எம்பரரு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட ஜூனியர் மேலே நீ கையை வைப்ப? உனக்கு நான் ஏதாவது பிரச்சனை கொடுத்துருக்கேனா இது வரைக்கும் அப்படின்னு கேட்குறாருங்க. இவன் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறான் அந்த பொண்ணை. ஐயோ அவள் வந்து உங்கள் கிளானை சேர்ந்தவளா, எனக்கு தெரியாதுங்க, மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறான். சரிப்பா அப்போ கிளம்பி போ அப்படிங்கிறாரு. அவன் கிளம்பி போக மாட்டான். அவன் என்ன சொல்கிறான், இல்லை நான் வந்து இங்கே உத்தரவின் பேரில் வந்திருக்கேன். எனக்கு வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு வாண்டட் கிரிமினலை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். நீங்கள் ஓரமாக நில்லுங்க அப்படிங்கிறான். அவர் பார்க்குறாரு, எது உத்தரவின் பேரில் வந்தியா? யார் கொடுத்த உத்தரவு? எம்பரர் கொடுத்தாரா இல்லை வேற யாராவது கொடுத்தாரா அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி இம்பீரியல் கோர்ட்டோடைய புது மாஸ்டர் அவர் தான் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காரு. அவர் பேர் வந்து தியன்இ அப்படிங்கிறான். இந்த மனுஷன் என்ன கேட்குறாரு, ஏண்டா இதுக்கு முன்னாடி இந்த எம்பரர் அவருடைய பதவியிலேருந்து வெளியில் வரவே இல்லை. அப்படி இருக்கும்போது யார் இவன் தீனி, அவனுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்குறாருங்க. இப்போ இங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களா பார்வையாளர்கள், அவங்க பேசிக்கிறாங்க, என்னடா இந்த கார்டியன் வந்து இப்படி எதிர்த்து பேசுகிறாரு இம்பீரியல் கோர்ட்டையே, அப்போ அவர் இம்பீரியல் கோர்ட்டையே எதிர்க்கிறாரா? இவனுங்க பேசிக்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த மனுஷன் ஆக்சுவலாக நம்ம ஹீரோடைய அப்பாவுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. கண்டிப்பாக அந்த மனுஷன் திரும்ப வந்தோடனே ஒரு மிகப்பெரிய சம்பவம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த தாத்தாவுமே என்ன யோசிக்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு இவனோட அப்பா உயிரோட தான் இருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லை போல தெரியுது. இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் டைரெக்டாக உள்ளே இன்வால்வ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இவர் புரிஞ்சுக்கிறாரு. அந்த கமாண்டர் கேட்குறான், நீ வந்து எக்ஸலன்சியை தப்பாக பேசுறியா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மனுஷன் சண்டை போகிறதுக்குனே இருக்காரு போல தெரியுது. டே அப்போ தாண்டா பேசுவேன், என்ன பண்ண போகிற, சண்டை போட போறியா? தைரியம் இருந்தால் அவன் தியனி இருக்கான்ல அவனை வர சொல்லு போடா அப்படிங்கிறாரு. அவன் பார்க்குறான், இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது, நான் திரும்ப போய் இங்கே நடந்தது எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் வேகமாக போயிட்டான். ஆனால் இவன் சப்போர்ட்டை நம்பி கீழே ஒருத்தன் பேசினான் பாருங்க, அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, திருன்னு முழிக்கிறாங்க. இங்கே தான் இந்த எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.